ஸோ வெஸ்ட் இண்டீஸ் ஸோ ஓகே ஸோ இப்போ வந்து வாஸ் 196 எனஃப் என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் இது 196 என்ன நினைச்சீங்க ஃபர்ஸ்ட்? வாஸ் இட் எனஃப் ஆன் திஸ் பிட்ச்? 196 more than enough. So it was because of bad batting, Rani. They collapsed. I mean, sorry, bad bowling. ஆமா கண்டிப்பா. இல்ல அதான் டீசன்ட் இல்ல நல்ல ஸ்கோர் இது 196 வருது. நல்ல ஈஸியா டிஃபெண்ட் பண்ண வேண்டியது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் மேன் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல இந்த ஸ்கோரை. வேற எதுவும் சொல்ல முடியாது. வேற யாருக்கும் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் மேன் சேட்டன்னால மாத்திரம் தான் அவங்களால சேஸ் பண்ண முடிஞ்சது. அவரு அதுதான். அதை தவிர பார்த்தா இது வந்து ஒரு நல்ல சேஸபிள் இல்ல. ஆக்சுவலா வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ண வேண்டிய டோட்டல் தான் இது. Ram, 196 it was a huge target. Run knockout match, very good target. But நான் சொன்ன மாதிரி ரொமாரியோ ஷெப்பர்ட்லாம் பேட்டிங் கொண்டு வந்ததால they could have gone for extra runs or 220 or 230, 210 to 220 அந்த ரேஞ்சில் கொண்டு போயிருந்தாங்கன்னா it would have been a more competitive total. பட் இதுவே 196 it's a huge total. ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிடலாம் நினைச்சா. அவங்க வந்து bowling and fieldingல சொதப்பிட்டாங்க. அது நம்ம வரும்போது பேசுவோம். யா நான் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புறேன். ஹோல்டர் வந்து இந்த சாண்டர் மாதிரி ஆயிட்டான் கடைசியில. அதாவது சாண்டர் யாருமே வாய தோக்கிறது இல்லை. நியூசிலாண்ட்னா எல்லாம் கான்வே, வில்லியம்சன், மிச்சல் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. பட் சாண்டர் நோபடி ஸ்டாக்ஸ் ரொம்ப அண்டர் ரேட்டட். அது மாதிரி ஹோல்டரை நான் நினைக்கிறேன். ஏன்னா பாருங்க சவுத் ஆப்பிரிக்காவோட டவுன் அண்ட் அவுட் 80-7 காலி கேம். சான்ஸே கிடையாது ரெக்கவரி. ஒன்னொன்னாம் பாருங்க ஷெப்பர்ட் நிக்க வச்சு சூப்பர் நாக், ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 நாக்ஸ் ஃபார் ஷுவர் அந்த சிச்சுவேஷன்ல. அதே மாதிரி இன்னைக்கும் பாருங்க இந்தியன் போலிங் எல்லாம் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஆனா ஆக்சிடென்ட் பண்ணல. ஆக்சுவலா நீங்க ஃபுல் இன்னிங்ஸ் பாருங்க இட் லுக் லைக் 9.3 9.4 வருது. திடீர்னு அதே நேரத்துல அதே ரேஞ்ச் தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து ஹோல்டர் நாக் வாஸ் வெரி க்ரூஷியல் நினைக்கிறேன். அண்ட் இஸ் ஏபிள் டு பிளே ஃபாஸ்ட் ஸ்பின் எல்லாமே. வருண் சக்கரவர்த்தி விட்டார் பாருங்க ஒரு 6, அதெல்லாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் இம்ப்ரூவ் அ லாட் போலிங்லி, எஸ் இம்ப்ரூவ் அ லாட். முன்னெல்லாம் பாரி வேலைலாம் இருந்தான், பயங்கரமா வழங்குவான் ரன்ஸ், நல்லா போலிங்ல ஆஃப் செஞ்சுரி போட்டுருந்தான், அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தான். இப்போ எஸ் இம்ப்ரூவ் அ லாட். எனிதிங் யூ வாண்ட் டு ஆட் அப் ஆன் திஸ் ஹோல்டரோட கிரேட்னஸ்ல இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல? நத்திங். அவருக்கு ஓகே, அவர் தான் பெஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு இப்போதைக்கு. வேற எதுவும் இல்ல. ஸோ ஓகே நவ் இப்போ இன்ட்ரெஸ்டிங் இது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட பேசி முடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ், கமிங் டு செகண்ட் இன்னிங்ஸ், சஞ்சு சாம்சன். வாவ் வாவ் ஆதர்ஷ், பிக் கிரெடிட் டு யூ. ஏன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரிவியூ ஷோலயே வந்து சஞ்சு சாம்சன் வந்து வில் பி a key player. அதாவது இந்த சென்ஸ்ல நான் ஆடுவேன்னு சொன்னேன். நீ தைரியமா தேங்க்ஸ் பா. இஷான் கிஷன் டிராப் பண்ணிட்டா வில் பிளே சஞ்சு சாம்சன். எஸ்டர்டே இட் வாஸ் ரோவர்டட் இன் a very very big way. நான் நாக்கு அதாவது அவன் அவுட் ஆன மாதிரியே தெரியல. நானும் பாக்குறேன் இவன் கிளம்புவானா இல்லையா அப்படின்னு. நோ டவுட்ஸ் அட் ஆல். நான் நிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் ஃபினிஷிங் வரைக்கும். இன்ஃபேக்ட் இது ஒரு ரெக்கார்ட் பார்த்தேன். He has opened the batting T20 internationals 29 times while chasing, and this is the first time he is unbeaten in a chase. He has never been unbeaten. ஸோ அந்த மாதிரி அதுவும் ஒரு குரூஷியல் ஸ்டேஜில் வந்து வெஸ்ட் இண்டீஸோட ஒரு நாக் அவுட் விர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல் அடிச்சது. ஹேட்ஸ் ஆஃப், அவுட்ஸ், ஒன் ஆஃப் த கிளாசியஸ்ட் இன்னிங்ஸ் யூ எவர் சி. வேர்ட்ஸ் cannot describe அந்த மாதிரி ஒரு நாக். ஸோ எஸ் யூ கேன் டேக் ஓவர் ஆல் த த்ரீ. எனி ஆஃப் யூ கேன் ஸ்டார்ட். நானே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் சொன்ன மாதிரி அடிச்சிட்டாரு. எனக்கு எப்பயுமே ஐ லைக் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் மோர் தென் டிஸ்ட்ரக்ஷன். எனக்கு எப்பயுமே கன்வென்ஷனல் பேட்டிங் தான் பிடிக்கும். எனக்கு T20லயும் சரி ஓடி எந்த ஃபார்மேட் எடுத்துக்கிட்டாலும் கன்வென்ஷனல் கிரிக்கெட் தான் எப்பயுமே வின் பண்ணும். அதுதான் நேற்று சஞ்சு சாம்சன் கிட்ட ஆகிருக்கு. அதனால தான் அன்கன்வென்ஷனல் பிளே யாருமே அடிக்கல. லைக் இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ் 3 பேருமே கிட்டத்தட்ட அன்கன்வென்ஷனல் தான். கன்வென்ஷனல் கிரிக்கெட் தான் எப்பயுமே லாங் இன்னிங்ஸ் வரும். T20ல யாரு இருக்கலே பெஸ்ட்? கோலி கன்வென்ஷனலா அடிப்பாரு. அதனால எல்லா டீமுக்குமே கன்வென்ஷனல் கிரிக்கெட் தானே எப்பயுமே நாக் அவுட்ஸ்ல அடிப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச் தெரிஞ்சாரு. அதனால தான் நான் முதல்ல இருந்தே வாஸ் பீன் சப்போர்ட்டிங் சஞ்சு சாம்சன். தேஜஸ பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. So one of the classiest knocks. Pranav, சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸ் வந்து நம்ம விராட் கோலி பாகிஸ்தானோட இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு லெஜெண்டரி இன்னிங்ஸ். இது வரைக்கும் இப்படி ஒரு இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ணி எடுத்துட்டு போனது விராட் கோலிக்கு அடுத்து சஞ்சு சாம்சன் தான் இந்த மாதிரி ஒரு தேவையான இடத்துல பண்ணிருக்காங்க. ஏன்னா ஆஸ் எ கேப்டன்
சாண்டர் என்னதான் அவர் ரோல் பண்ற மாதிரி இருந்தாலும் சூரியகுமார் யாதவ் அவரோட ரோல் பண்ணிடணும். அவர் 2 கேட்ச் டிராப் ஆகி அப்பயும் விக்கெட் விட்டுட்டு போயிருக்காரு. சோ அந்த இடத்துல சஞ்சு சாம்சன் 97 ரன் அடிச்சிருக்காரு. 97 ரன்ல ஒரு கேட்ச் டிராப் இல்ல, ஒரு சான்ஸ் கொடுக்கல, ஒரு ரன் அவுட், ஒரு இது எதுவுமே பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் வி 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 வி. அவர் அடிச்ச 4 எல்லாம் பாத்துக்கணும், எல்லாமே ஸ்ட்ரெயிட். ஃபுல் ஷாட்ல எல்லாம் ஸ்ட்ரெயிட் மிட் ஆஃப்ல 4 அடிக்கிறாரு. as ஆதர்ஸ் டோல்ட் வெறும் கன்வென்ஷனல் தான். ஸோ அதனால அதுல நோ டவுட்ஸ், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அண்ட் ஆஸ் டோல்ட் சூரியகுமார் யாதவ், இட்ஸ் ஹிஸ் ஜாப் டு போ டவுன் டு சஞ்சு சாம்சன். பிகாஸ் அவர் பேசினதுக்கெல்லாம் கண்டிப்பா ஹி ஹேஸ் டு போ டவுன். யா அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பிரணவ், ஒரு சின்ன இது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். எனக்கு நீ ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட்லேயே ஐ வாஸ் ஸ்டண்ட் லிட்டரலி. எஸ், சஞ்சு சாம்சன் நானும் ஒத்துக்கிறேன். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் T20 இன்டர்நேஷனல் நாக்ஸ் சொல்லலாம். இந்த ரன் சேஸ் அதுவும் க்ரூஷியல் நாக்ஸ் எல்லாம். பட் நோ நோ நோ, கிங் கோலி அந்த 82ன்றது ஒரு செப்பரேட் இதுப்பா. அதெல்லாம் கம்பேரே பண்ணாதீங்க. எனக்கு வந்து ஐ கெட் சர்ப்ரைஸ். ஏன்னா நான் ரீசன் சொல்லிடுறேன். ஒய் ஐ சே திஸ், நோ ஹேட் ஃபார் சஞ்சு சாம்சன். எஸ், அவுட்ஸ்டாண்டிங் நாக்கு, பிரைஸ் எவ்வளோ வேணா பண்ணலாம் வேர்ட்ஸ். பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா 160 டார்கெட் பாகிஸ்தானோட. when Pakistan were breathing fire, West Indies were not breathing fire. West Indies were bowling, அவ்வளவுதான். West Indies ஹை குவாலிட்டியா யாரும் கிடையாது. அகில் ஹுசைன் ரொம்ப கோட்டேஷன் போட்டி ஓகே, they are good bowlers. பட் என்னன்னா பிரீத்திங் ஃபயர். ஷாஹின் அஃப்ரிடி இப்போ இருக்கிற அஃப்ரிடி கிடையாது, இப்போ பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்காரு. அப்போ பவுலர், மெயின் பவுலர். நான் பிரீத்திங் ஃபயரா இருந்தாரு. ஹாரிஸ் ராஃப், நசீம் ஷா எல்லாம் கச்சக் கச்சக் கச்சக்குன்னு வாங்கிட்டு போறாங்க. ரோஹித் சர்மா காலி, சூரியகுமார் யாதவ் காலி, KL ராகுல் காலி, பெயின் எல்லாம் எல்லாமே போயாச்சு. அங்கேருந்து 31 for 4ல இருந்து பவர் பிளே முடிஞ்சிச்சு. அதுவும் 31 for 4ல இருந்து 160 டார்கெட். பாண்டியாவை நிக்க வச்சது, பாண்டியா அடிச்சது ஐ திங்க் 30 ஓவர் நினைக்கிறேன், 25-30 தான் நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுவர். பட் பாண்டியா ஒரு ரெண்டுல நிக்க வச்சுட்டு பியூட்டிஃபுல்லா சேஸ். ஐ மீன் ஐ எம் எலாபரேட்டிங் மோர் அபவுட் கோலி. ஏன்னா இங்க கம்பேரிசன் வந்து ஐ டோன்ட் அக்ரி அட் ஆல். எஸ், திஸ் இஸ் அ கிரேட் நாக். பட் கோலியோட 82 ஈவன் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, அதே 82 2016ல, அதுவும் இட் cannot be compared. ஏன்னா ஆஸ்திரேலியா bowling எல்லாம் இஸ் ஆன் a different level. That's what I feel personally. இதை இன்னைக்கு வந்து மார்னிங்ல வந்து சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேற யூடியூப் சேனல் ஐ வாஸ் சீயிங் கமெண்ட்ஸ், they compared it with Kohli. I was telling Ram, this is unfair. கோலிக்கு வந்து it cannot be compared unless it becomes like a really tough opponent on a tough pitch when the ball is swinging, bouncing, இதெல்லாம் ஆகும்போது பண்ணிட்டா வேற லெவல் நினைக்கிறேன். நீ do you have anything to say Pranav இதுல? கோலியோட இன்னிங்ஸ் பார்த்திருப்போம். அந்த இன்னிங்ஸ்ல அவர் கூட நிக்கிறதுக்கு ஹர்திக் பாண்டியா நின்றாரு. சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸ்க்கு அவர் கூட நின்றது அவர் மட்டும் தான் நின்றாரு. அவருக்கு அடுத்து சூரியகுமார் யாதவ் அவரோட நிக்கல. அடுத்து ஹர்திக் பாண்டியா வந்து ஹர்திக் பாண்டியாவும் நிக்கல. சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸ் நீங்க பில்ட் பண்ணதை பாருங்க, அப்புறமா வந்து பேசுங்க. அதோட கம்பேர் பண்ண ஈக்குவல் இன்னிங்ஸ் தான் நான் கண்டிப்பா சொல்ல முடியும். எஸ், நான் இதை வந்து கேவலமே படுத்தல. அவுட்ஸ்டாண்டிங் நாக். எனி கிரிக்கெட் ஃபேன், எனி இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் would love that knock. பட் கம்பேர் பண்ணாதங்கற. எனக்கு வந்து ஐ cannot digest it at all. அந்த கம்பேரிசன் வந்து இட் இஸ் என்ன. நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன்னே சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து சஞ்சு சாம்சன் அவுட் இருந்தாருன்னா வேற யார் பில்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லுங்க. அண்ட் மோர் ஓவர் பாகிஸ்தான் வந்து வெஸ்ட் இண்டீஸோட நல்ல டீம்னு எனக்கு தெரிஞ்சு நீங்க மட்டும் தான் அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வேற அதான் சொல்றேன், இப்ப இருக்கிற பாகிஸ்தான் நீ பேசாத. இப்ப இருக்கிற பாகிஸ்தான்ல பாஸ் போலஸே கிடையாது. நான் அப்போ வந்து இந்த சிச்சுவேஷன் இப்ப நீ சொல்ற மாதிரி ஒரு சில ஒரு சின்ன கம்பாரிசன். இப்ப நீ வந்து இந்த மேட்சை நீ கம்பேர் பண்றல, இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா had been 31 for 2ன்னு வச்சுக்கோ ஒரு ஸ்டேஜ்ல இருந்துட்டு, அப்போ கோலி எடுத்து போய் முடிச்சுன்னா வச்சுக்கோ 82 நாட் அவுட்னா, எஸ் அதுவும் அவுட்ஸ்டாண்டிங் நாக். பட் அப்போ நீ இதை கம்பேர் பண்ணீங்கன்னா ஐ வுட் செட் எஸ் இது நல்லாவே கம்பேர் பண்ணக்கூடிய இன்னிங்ஸ் தான். 31 for 4 பா, எல்லாருமே காலி. ஹர்திக் பாண்டியா, தினேஷ் கார்த்திக் மட்டும் தான் இருந்தாங்க கிரீஸ்ல. தினேஷ் கார்த்திகால அவ்வளவு தூரம் எடுத்துட்டு போக முடியுமா தெரியாது. we don't know, we are into untested territory. அந்த விதத்துல கொண்டு போனதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் எந்த இன்னிங்ஸுமே அது கூட இப்போதைக்கு கம்பேர் பண்ண முடியாது. ஐ வுட் சே தட் இஸ் probably the greatest T20 knock of chases of all time நான் பார்த்த வரைக்கும். ராம் அண்ட் ஆதர்ஷ் ஒத்துக்கிறீங்களா இல்ல யுவர் போய் நானும் அவனதான் ஒத்துக்கிறேன். இட் வாஸ் an equal innings நான் சொல்லுவேன். இஃப் நாட் கிரேட்டர் ஆர் லெஸ்ஸர், இட் இஸ் ஈக்குவல். ஏன்னா கோலி கிட்ட இருந்து நம்ம ரெகுலரா அந்த நாக்ஸ் பார்ப்போம். இவங்க என்ன யங்ஸ்டர்னா, இவெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத வந்து இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடுறான். கோலி ரெகுலரா ஆடுறாரு, கோலி ரெகுலரா அடிக்கிறாரு அது. பட் சஞ்சு சாம்சன் நான் அந்த இன்னிங்ஸ் மட்டும் தான் பேசுறேன். கோலியோட கிரேட்னஸ் அதெல்லாம் நம்ம பேசிட்டே போலாம். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எவர் டு ப்ளே ஃபார், அதெல்லாம் நான் பேச வரல. இப்போ கோலியோட வேற எல்லாம் நாக்ஸ் இருக்கு, அதை கம்பேர் பண்ணிக்கோங்க. பட் அது வந்து ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் பா. ஹாரிஸ் ராஃப் பாரு அந்த ஷாட் எல்லாம் இன்னும் Kohli goes down the ground, Kohli goes out of the ground. அதெல்லாம் ஒரு தனி இதுவே எமோஷனே அப்படியே வரும் பொங்கி. அதெல்லாம் வந்து cannot be matchன்றது என்னோட பர்சனல் இது. ஸோ ராம் ஏதோ சொல்ல வர சொல்ல.
இல்ல 100% சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப். சஞ்சு சாம்சனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்றதுக்கு முன்னாடி ஆதர்ஷ், பிரணவ், ஸ்வேதா உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா சஞ்சு சாம்சனை பத்தி ஃபர்ஸ்ட் டீம்ல எடுக்கணும்னு சொன்னது அவங்க தான். நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் சஞ்சு சாம்சனை வந்து இது பண்ணி அவன் இருக்கிற ஃபார்முக்கு வந்து எப்படி டீம்ல எடுப்பாங்க. இப்போ அவருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்து பார்த்தாச்சு. சஞ்சு சாம்சன் இஸ் நாட் யூட்டிலைசிங் ஹிஸ் சான்சஸ் சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க 3 பேரும் தான் சொல்லியிருந்தாங்க சஞ்சு சாம்சனை பத்தி இது பண்ணி. ஸோ உங்களோட ப்ரொடிக்ஷனுக்கு டாப் கிளாஸ் ப்ரொடிக்ஷன். கமிங் டு சஞ்சுஸ் பேட்டிங், அவுட்ஸ்டாண்டிங் நாட் அவுட். எல்லாருமே சொல்லிட்டீங்க, எல்லாம் டிஸ்கிரைப் பண்ண வேண்டிய நோ அப்ஜெக்டிவ்ஸ். அவ்வளோ டாப் கிளாஸ் ஹை குவாலிட்டி நாட். பட் சில இன்னிங்ஸ்லாம் கம்பேரே பண்ண முடியாது. அந்த கம்பேரே பண்ண முடியாத இன்னிங்ஸ்ல அந்த கோலியோட 82 நாட் அவுட் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான், அது வந்து இன்கம்பேரபிள் நாக்கு. யாராலையுமே எந்த ஒரு சிச்சுவேஷனையுமே அந்த மாதிரி 31 for 4 ரெப்ளிகேட்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு நாக்கை வந்து இது பண்ணி நோபடி கேன் இது. ஏன்னா பாகிஸ்தான் போலர்ஸ், அந்த பாகிஸ்தான் போலர்ஸ் லக்ஷ்மண் சொன்ன மாதிரி ஹாரிஸ் ராஃப், நாசிம் ஷா, அதுவும் நாசிம் ஷா பர்டிகுலரா ஷைன் அப்ரடியும் நாசிம் ஷாவும் நோண்டி விட்டாங்க. கேஎல் ராகுல் தடவறாரு, கேஎல் ராகுல் பயப்படுறாரு. நாசிம் ஷா ஆடுறது கேஎல் ராகுல் வாஸ் ஃபியரிங், அப்படியே பயந்து. இந்தியன் கேப்டனும் கேலி, சூரியகுமார் யாதவும் கேலி. சூரியகுமார் யாதவ் இப்ப இருக்கிற சூரியகுமார் யாதவ் இல்ல. ஐ வுட் லைக் டு ரிமைண்ட் யூ ஆல் ஆஃப் யூ, சூரியகுமார் யாதவ் அப்ப இருக்கிற சூரியகுமார் யாதவ். அப்ப செஞ்சுரி எல்லாம் போட்டிருந்தாரு. சூரியகுமார் யாதவோட ஸ்ட்ரைக் ரேட் அப்போ 180 185 பிளஸ் அந்த இது வேர்ல்ட் கப் முன்னாடி எல்லாம் பார்த்தா. இப்ப இருக்கிற சூரியகுமார் யாதவ் வந்து இது பண்ணி தொசுக்கிட்டு இருக்காரு. நான் அந்த சூரியகுமார் யாதவ் பத்தி சொல்றேன். சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு டைம்ல 31 for 4 இருக்கிற ஒரு டைம்ல when the opposition was all over you, விக்க வச்சு ஒரு நாக்கு ஆடுறதுன்றது அன்கம்பேரபிள். இந்த நாக்கு இது மாதிரி இன்னும் ஒரு சில இன்னிங்ஸ் சொல்லலாம், கம்பேரே பண்ண முடியாது. அந்த இதுல ஷார்ஜால வந்து ஷார்ஜா கப்ல டெண்டுல்கர் ஒரு நாக் ஆடுவார் 148 146 டெசர்ட் ஸ்டார்ம் இன்னிங்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாக்கெல்லாம் டெசர்ட் ஸ்டார்ம் மாதிரி இன்னும் யாரால லைஃப்ல இதுமே யாராலையும் அந்த மாதிரி ஆட முடியாது. மேக்ஸ்வெலோட 201 நாட் அவுட் இப்போ ரீசெண்டா வந்த ஒரு நாக் 91 for 7 எல்லாருமே பார்த்துருப்பாங்க. 91 for 7ல இருந்து உலகத்துல எந்த கிரிக்கெட்டரா இருந்தாலும் அந்த டைம்ல கேலி. எவ்ரி கிரிக்கெட்டர் would have surrendered match கேலி அப்படின்னு சொல்லி 91 for 7ல இருந்து 200 run partnership with the opponent player scoring only 12 runs in that partnership. அதெல்லாம் வந்து சில திங்ஸோட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ கோலியோட நாக் தான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் T20 இதுல இது பண்ணிட்டு பார்த்ததுல. ஸோ அந்த நாக்கை வந்து கம்பேர் பண்றது எதுவுமே கிடையாது. பட் கமிங் டு சஞ்சு, பிரணவ் சொன்ன மாதிரி சஞ்சுக்கு நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்தாங்க. ஐ வில் நாட் சே தட் சஞ்சு வந்து தனியா நின்று ஆடினார் அப்படிலாம் சொல்ல முடியாது. சூரியகுமார் யாதவ் கேவ் ஹிம் a good support. 50 ரன் பார்ட்னர்ஷிப். திலக் வர்மா என்ன நாக்கு. திலக் வர்மா வந்து நம்பர் 5 இஸ் ப்ரூவிங் டு பி a revelation. நான் கூட 2-3 நாள் முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தேன். 2-3 நாள் முன்னாடி வீடியோல போகும்போது திலக் வர்மா அப்படின்னு. இப்போ திலக் வர்மா நம்பர் 5 கூட்டு போயிட்டு திலக் வர்மா இப்போ இஸ் ப்ரூவிங் டு பி தி ஓல்ட் திலக் வர்மா. ஓல்ட் திலக் வர்மா 2 மேட்சா அடிச்சிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் கூட அடிச்சாரு நினைக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் யார் கூட ஆடினாங்க நம்பர் 5ல he was given a chance, he was given an opportunity. அதுல ஜிம்பாப்வேயோட. பட் இந்த மேட்ச் வந்து இட் வாஸ் a crucial knock from திலக் வர்மா also. செம்ம crucial பார்ட்னர்ஷிப். ஹர்திக் பாண்டியா வின்னாரு. 3 பேர் இருந்தாங்கப்பா இந்த மேட்ச் சஞ்சுக்கு சப்போர்ட் கொடுக்கிறதுக்கு. ஸோ சஞ்சு ஹேட் கிரேட் சப்போர்ட் ஃப்ரம் 3 of the players. ஸ்கையும் சரி, திலக்கும் சரி, ஹர்திக் பாண்டியா சரி, 3 பேருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பட் ஆல் செட் அண்ட் டன் சஞ்சுவோட மாஸ்டர் கிளாஸ். இட் வாஸ் a clean batting. பட் எல்லாம் சொல்லாலும் வெஸ்ட் இண்டீஸ் சொதப்பிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸோட இது பத்தி வரும்போது ஃபீல்டிங்ல போட்டு தாராகிறாங்க. இட் வாஸ் அன்லைக். அதான் நான் கேட்க வந்தேன் ராம், நான் கேட்டுறேன் அந்த क्वेश्चन. ஐ வாஸ் அபௌட் டு ஆஸ்க் ஆதர்ஷ், பிரணவ் அண்ட் ராம் 3 பேருமே சொல்லுங்க. எந்த லாஜிக்கல் பா யூ கேன் கட் உங்களோட மெயின் போலர்ஸே உங்களுக்கு நல்லா குவாலிட்டி போடக்கூடிய போலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் கரெக்டா? அகில் ஹுசைன், கொட்டகேஸ் மோட்டி அண்ட் ராஸ்டன் சேஸ். நீங்க ராஸ்டன் சேஸ் கொண்டு வந்து அதுதான் எப்படிப்பா 2 ஓவர்ல கட் பண்ணுவீங்க? எனக்கு புரியவே இல்லை லாஜிக். ஹோப் என்ன கேப்டன்சி பண்றாரு? நீங்க வந்து இப்ப 2 ஓவர் 40 வச்சுங்க, அகில் எல்லாம் 35 ரன்னா ஓகே லாஜிக். 2 overs 22 எல்லாம் வாங்குறாங்க. வருண் சக்கரவர்த்தி 4 over 40. நீ எப்படி கட் பண்ணுவ? உனக்கு விக்கெட் எடுத்துடும். அபிஷேக் சர்மா விக்கெட் பவர் பிளேல எடுத்துடும். இஸ் a power play specialist. You give him the 3rd over. ஒய் நாட்? இஷான் கிஷன் கூட எடுத்துருக்கலாம், அது ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். அதே மாதிரி குட்டகேஸ் போட்டி சூப்பரா bowling போடுறான். he has been in tremendous form. அந்த ஆம் பால், ஸ்டாக் பால் எல்லாம் வச்சிருக்கான் அவன்கிட்ட. வெப்பன்ஸ் இருக்கு அவன்கிட்ட. அவனை கண்ணியே காட்டல. 2 நான் பார்த்துருந்தேன். ஓகே ஒரு கேட்ச விட்டான் சூரியகுமாரோட கேட்ச. அப்ப நினைச்சேன் ஓகே இது ஒரு பாசிங் ஃபேஸ், இமே கம்பேக் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஓவரை நிறுத்திட்டான். ஓவரை ராஸ்டன் சேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் 3 ரன் ஏதோ ஐ திங்க் கேம் 11th over 3 ரன் தான் கொடுத்தான். அடுத்த ஓவர்ல ஒரு 14 15 போயிடுச்சு.
ஒன்னும் ஒரு ஓவர் கொடுத்து பாருங்கிற. ஐ மீன் வர்ஸ்ட் ஃபீல்டிங். வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரி ஃபீல்டிங் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. கைக்கு வந்தா சறுக்கி விட்டுட்டு இருக்காங்க அவங்க. ஐ திங்க் சீசா ஆடினாங்க நினைக்கிறேன், ஸ்லைடு சீசாலாம் ஆடினாங்க கிரவுண்ட்ல. அந்த மாதிரி தான் இருந்தது பாக்கிறதுக்கு. வர்ஸ்ட் ஃபீல்டிங், வர்ஸ்ட் கேப்டன்சி. இதை வந்து இந்த மாதிரி வந்து இட் இஸ் அன்ஜஸ்டிஃபைபிள் நான் நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ் ஆதர்ஸ், யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப். என்ன நினைக்கிறேன் போலிங் இதை பத்தி? எஸ், நானும் அதே தான் நினைக்கிறேன். குட்டகேஷ் மோட்டிக்கு இன்னும் 2 ஓவர் கண்டிப்பா கொடுத்துருக்கணும். ஷமார் ஜோசப்க்கு 2 ஓவர் கம்மி பண்ணிட்டு குட்டகேஷ் மோட்டிக்கு 2 ஓவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும். அகில் ஹுசைன் கூட நான் சொல்ல மாட்டேன். பவர் பிளே இல்லைன்னா அதுக்கு மேல அவருக்கு போயிடுச்சு. அதுக்கு மேல அவர் போனது பரவாயில்ல. பட் அதுக்கடுத்து குட்டகேஷ் மூர்த்தி போட்டிருக்கணும். 4 ஓவர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வர தவிர வேற யாரு? இவர் ரொமேரியோ ஷெப்பர்ட்லாம் எடுத்துட்டே வர தேவையில்லை. ரொமேரியோ ஷெப்பர்ட்லாம் போலிங்ல தேவையே இல்லாத ஓவர். இல்ல போலிங் போட வேணான்றேன். வெறும் பேட்ஸ்மேனா ஆட்டும் ரொமேரியோ ஷெப்பர்ட். வேற மீதி என்ன? எப்பயுமே வெஸ்ட் இண்டீஸ் நீங்க பேட்டர்ன் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க பவுலிங் எப்பயுமே ஐடியா இல்லாம தான் பண்ணுவாங்க. அதை தான் இந்த மேட்சும் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் எப்பவுமே பேட்டிங் சரி பவுலிங் சரி கவலையே பண்ணாம ஆடுவாங்க. அதனால தான் அவங்க எப்பயுமே வின் பண்ண முடியல டோர்னமெண்ட்ஸை. இந்த மேட்ச் மாத்திரம் அவங்க வந்து பிரெயின் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாரும் விக்கெட் எடுத்திருப்பாங்க. கொஞ்சமா நியாயம் வேணாமா? பெஸ்ட் போலர் 2 பேர், அகில் ஹுசைனும் குட்டகேஷ் மோட்டியும். நீ கம்ப்ளீட் பண்ணாம இருப்ப. விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கான் அகில் ஹுசைன். 2வது ஓவர் தான் விக்கெட். சரி 2 ஓவர் 22 வித்தவுட் விக்கெட்னால ஒரு 10% ஜஸ்டிஃபை பண்ணலாம். நீ டிராப் இது பண்ணிட்ட, கட் பண்ணிட்டேன். விக்கெட் செலிப்ரேட்லாம் பண்றான், அவங்கிறான் ரைட் பேக் அப்படின்ற மாதிரி கான்டெஸ்ட்ல. ஏன்னா அந்த பார்ட்னர்ஷிப் வாஸ் டெவலப்பிங். மறக்காதீங்க. 3 overs 29 for no loss அங்க விக்கெட் எடுத்து கொடுத்தான். லாஸ்ட் பால் அது ஸ்பெல் 29 for 1 ஆச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தே டிராப்ட் ஹிம் ஃப்ரம் bowling. நீ சொன்ன மாதிரி சமார் ஜோசப்லாம் ரொம்ப கஷ்டம்பா. அதாவது சமார் ஜோசப் ஐ வுட் ஹவ் bowled in the power play. ஏன்னா அவன் கொஞ்சம் யார்கர்லாம் அப்பப்போ போடுறான். அவன்கிட்ட இருக்கு பேஸ். இந்த மாதிரி பிச்சில் நீ பேஸ் டங்குன்னு வந்து bowling வந்து போட்டா அவன் தொடறான் எல்லாம் டவுன் த லெக் சைடு. ஹர்திக் பாண்டியா பாரு, அப்புறமா இவன் சஞ்சு சாம்சனுக்கு பாரு லெக் சைட்ல போடுறான் டவுன் த லெக் சைடு. ஃபைன் லெக் இன்சைட் த சர்க்கிள், ஃபைன் லெக் உள்ள வச்சுட்டு டவுன் த லெக் சைடு போடுறான். அழகா தொட்டாலே அவன் பேஸுக்கு போயிடும் 4 run. அந்த மாதிரிலாம் வெரி காமிக்கல் bowling. ஸோ அது வந்து அன்பிலியபிள். அவன் ஐ திங்க் போல் 4 overs சமார் ஜோசப். ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் தாங்க 3 run 3 runs 1 wicket. ஞாபகம் இருக்கு எனக்கு. 11th over 12th over வந்தான். ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் எடுத்தான். அப்புறம் பிடிச்சி டங்குன்னு அடிச்சிட்டாங்க அவனை. 3 over 39. அடுத்த 3 overல அவனுக்கு கொடுத்துனே இருந்தான் bowling. ஓல்டர் நல்லா போட்டான், பட் he was not used properly. எண்ட்ல கொஞ்சம் வச்சுருக்கலாம். லாஸ்ட் ஒரு 2-3 overs ப்ராபபிலி if they had kept one, maybe கொஞ்சம் மேட்ச் க்ளோஸா போயிருக்குமா இருக்கும், தெரியல. பிரணவ், உன்னோட தாட்ஸ் இந்த bowling பேட் சாய்ஸஸ் பத்தி? என்ன கேட்டா நீங்க சொல்றது கரெக்ட் தான் சொல்லுவேன். எனக்கு கேட்ட கேப்டன்சி சாய் ஹோல்டருக்கே கொடுத்துருக்கலாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மச் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் தேன் ஹிம் தான் நான் சொல்லுவேன். ஆல் தீஸ் டோர்னமெண்ட்ஸ் ஆல் தீஸ் எல்லாமே 2016ல இருந்து ஒரு சீனியர் பிளேயர் விளையாடுறாருன்னா அவர் மாதிரி ஒரு பிளேயரை விட்டுட்டு இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோல் தான் சொல்லுவேன் இந்த டோர்னமெண்ட் உள்ள என்டர் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு பிளண்டர் வச்சுட்டு ஒரு பிக் டோட்டல் உங்களால கொடுத்துட்டு அதை டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா ஹோல் அண்ட் ஃபோல் செய்யற கேப்டன்ஸ் மிஸ்டேக் இல்லைன்னா பவுலிங் மிஸ்டேக் சொல்ல முடியும். ஏன்னா கேப்டனோட கையில தான் இருக்கு. ஸோ ஹோல் இந்த டீம் தான் சொல்ல முடியும். பிக் ஹோல். கரெக்ட் பாயிண்ட். ஐ அக்ரி வித் பிரணவ் ஃபுல்லி. ஹோல்டரை பத்தி கரெக்டா சொன்னான். அதாவது டெடிகேஷன் டு த கோருங்க. நீங்க பாருங்க, பூரானா ரிட்டையர்ட் 29 years. நான் வந்து லீக் ஆட போறேன். ஐ டோன்ட் பிளேம் ஃபுல்லி. ஏன்னா ஓகே பைசா வருதுன்றதால போறான். ஓகே அதெல்லாம் பர்சனல் பாயிண்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் இன்டு தட். பட் என்ன சொல்ல வரேன்னா, கண்ட்ரி கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஹோல்டர் இஸ் ப்ளூயிங். அவன் நினைச்சிருந்தா அவனும் இஸ் ட்ரைட் ஃபார் ஐபிஎல்லாம், பட் ஹி பிளேஸ் ஃபார் இன்டர்நேஷனல் வெஸ்ட் இண்டீஸ். விடுறதே இல்லை எந்த டோர்னமெண்ட்டும். ஐ டோன்ட் திங்க் ஹஸ் மிஸ்ட். இன்ஜுரி பெருசாலாம் ஆடுறது இல்லை, எல்லா மேட்சும் ஆடிடுறான். சிராஜ் மாதிரி இந்தியன் டீமுக்கு சிராஜ் வந்து எப்படி ஒர்க் ஆர்ஸோ எல்லா மேட்சும் கிடைக்கிற சான்ஸ்லாம் ஹி பிளேஸ் வித்வுட் கெட்டிங் இன்ஜூர்ட். ஐபிஎல்லும் ஃபுல்லா ஆடுறான், இதுவும் ஃபுல்லா ஆடுறான். அந்த மாதிரி ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் ஹோல்டர். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இஸ் இம்ப்ரூவ்ட் a lot. அவனுக்கு கேப்டன்ஷிப் கொடுத்துருக்கலாம் மேபி. ஸோ எஸ் அகைன் இட் இஸ் அன்பிலியபிள். ராம், உன்னோட தாட்ஸ் அபவுட் தி bowling சேஞ்ச்? நான் ஹோப் பத்தி பேட்டிங்லேயே இது பண்ணி இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த பாப்புலர் பர்சன்ஸ் வந்து சொன்னாரு சாய் ஹோப் நோ ஹோப்னாரு. அது கரெக்டாக தான் இருக்கு. சாய் ஹோப் நோ ஹோப்ன்றது ஒன் ஆஃப் த பாப்புலர் இதெல்லாம் வந்து சொன்னாரு. ஸோ அது வந்து நோ ஹோப் தான் அவர் லிட்ரலி. ஸோ ஈ நெவர். குடகேஷ் போட்டி பிரில்லியன்ட் லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர், மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சூப்பர் போலர். எல்லாருமே பார்த்துருக்கோம் அவர்கிட்ட இருக்கிற வெரைட்டி இதெல்லாம். அவருக்கு 4 over போலிங்க கொடுக்கல. ரொமாரியோ ஷெப்பர்ட் மெயின்லி ஆஸ் அ பேட்ஸ்மேன். ரொமாரியோ ஷெப்பர்ட் should be used mainly as a batsman. எப்பாவது தேவைப்பட்டதுன்னா ஓகே 1-2 போலை இது பண்ணி 1-2 ஓவர் தள்ள முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு சாட் ஆஃப் போலர். அவருக்கு 3 over கொடுத்துட்டாரு. 2.2 0 34 0. அங்கேயே மேட்ச் ஓவர்.
cutting Moti's over, cutting Moti's 2 overs and giving Shepherd's 2 overs, game, set, match. அதான் இதை பத்தி டிஸ்கிரைப் பண்றது. அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னா, ஃபீல்டிங் வெஸ்ட் இண்டீஸ் வந்து காமிக்கல் ஃபீல்டிங்கா இருந்தது ரொம்ப. அதாவது நம்ம எல்லாருமே ஆதர்ஷ் பணம் எல்லாமே நம்ம எல்லாருமே சேர்ந்து கிரிக்கெட் ஆடிருப்போம். நம்ம கூட கிரிக்கெட் பெட்டரா ஃபீல்டிங் பண்ணிருப்போம் போல. அந்த மாதிரி ஃபீல்டிங் பண்றாங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங்லாம் இது பண்ணிட்டு எல்லாம் வந்து, அதாவது நான் ஒரு இது பார்த்தேன், இந்த மாதிரி எந்த டீமும் பண்ணி பார்த்தது கிடையாது. நானு பாயிண்ட்ல நிக்கிறாரு, ஐ திங்க் சாம்சன் நினைக்கிறேன். சாம்சன் வந்து அவருடைய பாயிண்ட்ல ஒரு ஸ்லைஸ் பண்ணி விடுறாரு. சாம்சன் பாயிண்ட்ல ஸ்லைஸ் பண்ணி விட்டோம்னா அங்க ஃபீல்டர் வந்து இப்படி போறதுக்குள்ள இப்படி போயிட்டாரு. பால போயிட்டு ஒழுக்கி விழுந்து அந்த 4 அது இட் should have been only a single, it went for 4. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃபன்னி திங்ஸ், காமிக்கல் திங்ஸ் எல்லாம் இது பண்ணி இட் ஹேப்பன். ஸோ அது வந்து ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் இன்ஜஸ்டிஃபைபிள். அண்ட் இன்னொன்று ஒன்று, நான் இந்த டோர்னமெண்ட்ல முன்னாடியிலேருந்தே லக்ஷ்மண் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஐ வுட் லைக் டு ரீஇட்ரேட் த சேம் பாயிண்ட் அகைன். நம்ம வெஸ்ட் இண்டீஸ் டீமை பத்தி பேசல. ஜெனரலி வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல பாத்தீங்கன்னா ஜான்சன் சார்ல்ஸ் should have been playing. ஜான்சன் சார்ல்ஸுக்கு டீம்ல எடுத்து ஸ்குவாட்ல எடுத்து வச்சு ஒரு மேட்ச் கூட சான்ஸ் கொடுக்கல. அவர் இஸ் ஃபார் பெட்டர் பிளேயர் than the current captain Hope, point number 1. அவர் இஸ் ஃபார் better player than King, point number 2. எய்தர் கிங் ஹோப் கேப்டனா ஆடுறாரு, ஓகே ஃபைன், ஓகே. கிங்க தூக்கிட்டு ஜான்சன் சார்ல்ஸ் கொண்டு வந்துருக்கோம் டீம்ல. ஜான்சன் சார்ல்ஸ் ஹஸ் a good international exposure. He has played, எனக்கு தெரிஞ்சு 2016 வேர்ல்ட் கப் இன்னிங் டீம்ல he was part னு நினைக்கிறேன். I don't remember. 2016ல வந்து he was a part of வேர்ல்ட் கப் இன்னிங் டீம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயரை பெஞ்ச்ல வச்சிட்டாங்க. பெஞ்ச்ல வச்சுட்டு கிங் எப்படி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா ஆனாருன்னு புரியவே இல்லை. ஸோ திஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்செட் கேப்டன்சியா இருக்கு. ஸோ ஐ டோன்ட் ஐ வில் சே தட் இட் இஸ் அப்சல்யூட்லி ரெடிகுலஸ் கேப்டன்ஸ், pathetic captains. யா, ரைட் வேர்ட், எக்ஸாக்ட்லி. ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் பிஃபோர் வி வைண்ட் அப். சஞ்சு சாம்சன் அவுட்ஸ்டாண்டிங் நாக். நம்ம பேசிட்டே போகலாம், கண்ணுக்கு விருந்தா இருந்திருக்கும் இந்தியன் ஃபேன்ஸ்க்குலாம். ஸோ தட் இஸ் அ குட் திங் ஃபார் இந்தியன் கிரிக்கெட், ஃபார் சஞ்சு சாம்சன் ஆல்சோ. இன்னொரு ஒரு சின்ன பாயிண்ட், வெரி அண்டர் ரேட்டட் நினைக்கிறேன். நான் எப்போ ராம் தான் என்கிட்ட இதை கேட்பான். இப்போ நான் கேட்கறவங்க எல்லாத்தையும், ஹவு குரூஷியல் வாஸ் சிவம் தூபேஸ் 2 பவுண்டரி அந்த 19th ஓவர்ல. பிகாஸ் இமேஜின் 2மே டாட் பால் வச்சுங்க. ஏன்னா வந்து he was bowling wide Yorkers. சமார் அந்த சிவம் தூபே நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் வந்து உள்ள வரும்போதே அவன் காலை வந்து ஃபெவிகால் போட்டுருவாங்க அந்த கிரீஸ் கிட்ட. when he takes God, அந்த கிரீஸ் வந்து ஃபெவிகால் போட்டு அங்க வச்சிருவாங்க காலை. அவன் நகர்த்தவே மாட்டான் காலை. அப்படி இருக்கும் வைட் Yorker அப்படி தொட்டு அப்படியே அழகா சீவி விட்டான் 2-4க்கு. ஸோ ஹவு குரூஷியல் வாஸ் இட்? இல்லைன்னா இட் would have been 17 of the last over. அந்த 2-4 அவர் அடிக்கலன்னா ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர்கிட்ட இருந்து ஒரு 4 எக்ஸ்பெக்ட் பண்ணேன், 2வது 4 நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவர்கிட்ட இருந்து. பட் அந்த 2 இல்லைன்னா மேட்ச் would have been turning. ஏன்னா லாஸ்ட் என்ன நடந்திருக்கும்னு தெரியாது. அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் வந்து திருப்பி வரணும். ஜான்சன் சார்ல்ஸ் ஆடணுன்றீங்க. போன 15 மேட்சஸ்ல ஒரு மேட்ச் மேல 30 ரன்ஸ் மேல தாண்டி இருக்காரு. ஜஸ்ட் 1 மேட்ச். இதை வச்சு நீங்க எப்படி ஆட வைப்பீங்க? ஸ்ட்ரைக் ரேட் ரன்னா பால் ஆடி இருக்காரு அந்த 35 of 36 அவரு. இல்ல அந்த 35 கேக்கல. எல்லா மேட்ச்மே அவ்வளவுதான். நீங்க பாருங்க, நீங்க ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க, எதுலயுமே அவர் அடிக்கல. ரன்ன பால் மட்டும் தான் ஆடி இருக்காரு. அவர் எடுத்தது சும்மா பேக்கப் விக்கெட் கீப்பருங்கிற ரீசன்னால மட்டும் தான் எடுத்தாங்க. அதோட டிஸ்ரெஸ்பெக்ட் இவ்வளோ ஷாய் ஹோப்புக்கு எதுக்கு பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸா கேரி பண்ணிருக்காரு ஷாய் ஹோப் தான் டீமை. நீங்க எப்படி? சாரி ஆதர்ஸ், எஸ் நீ சொல்றது பர்ஃபெக்ட்லி ரைட். நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு ஹிம் இன் டெஸ்ட் அண்ட் ஒன் டேஸ். இன்ஃபேக்ட் ஒன் டேஸ் ஐ ரேட் ஹிம் வெரி வெரி ஹைலி. இல்லடா கேளு, சொல்றத கேளு. ஒன் டேல நீ பார்த்தனா அவனோட ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட 50-51 இருக்கு. அண்ட் இட் இஸ் நாட் ஈஸி டு பி ஒன் டே பிளேயர். அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி கண்ட்ரில வந்து பண்றது பெரிய விஷயம். அவுட்ஸ்டாண்டிங் கிளாஸ் அப்பார்ட், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். இஸ் அ பர்ஃபெக்ட் ஆங்கர் வெஸ்ட் இண்டீஸ்க்கு, நோ டவுட்ஸ். அதில் நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். டெஸ்ட்ல அதாவது என்ன சொன்னா ஸ்பார்க் காட்டியிருக்கான் என்ன பொறுத்த வரைக்கும். பட் he has not lived up to the expectation. அவரோட கிளாஸ் வந்து வேற லெவல் டெஸ்ட் கிரிக்கெட்ல. பட் 3 செஞ்சுரி தான் போட்டிருக்கான் இது வரைக்கும். அது 2ல வந்து ஒரே டெஸ்ட்ல ஒன் த டெஸ்ட் இன் ஹெடிங்லி லீட்ஸ். ஞாபகம் இருக்கு எனக்கு. இங்கிலாண்டோட 2 ட்வின் செஞ்சுரி போட்டு கொடுப்பான். அதெல்லாம் வேற லெவல் இன்னிங்ஸ். பட் T20லடா, நீ T20ல தான் திருப்பி ஐம் கமிங் டு சேம் திங். இது நீ அக்ரி டு டிஸ்அக்ரி தான். ஏன்னா யூ ஹேவ் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட். அதான் வேற எதுவும் இல்லை. 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 140 ஸ்ட்ரைக் ரேட். இதுக்கு மேல T20க்கு என்ன தேவை எனக்கு அதுதான் தெரியல. அது பிரச்சனை இல்ல, நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஷாய் ஹோப் தான்
லாஸ்ட் 5 இயர்ஸ் கேரி பண்ற எல்லாத்தையுமே T20 ODI டெஸ்ட் வேற யாருமே ஆடல. நிக்கோலஸ் புரான் ஆடல, ஷிம்ரான் ஹெட்மேயர் இப்போ தான் அடிக்கிறாரு. ஒன் டவுன்ல யாருமே இல்லாதப்போ இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் ஆளே இல்லாத டீ கடைக்கு ஆத்துற மாதிரி ஷாயோப் தான் ஆடிட்டு இருந்தாரு இவ்வளவு வருஷமா. நீங்க அவரை டிராப் பண்ணிட்டு ஜாசன் சார்ல்ஸ் ஆட வைக்கலான்னு பேசிட்டு இருக்கீங்க. இது அதான் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ்ல இந்த வீடியோல ஃபுல்லாவே. நான் வந்து இந்த பிளேயருக்கும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணல. நான் அது சாய் ஹோப் எவ்ரி பிளேயர் ஹஸ் காட் தேர் ஓன் செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் தேர் ஓன் ஸ்டைல் ஆஃப் அப்ரோச். நான் சொல்ல வந்தது என்னன்னா, இத பிளண்ட் கேப்டன்சி எரர்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல அவர் பண்ணது, எஸ்பெஷலா இந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் ஹேட் an opportunity to enter into the semi-finals. ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு 2 ஓவர் கொடுத்தது, புனகேஷ் போட்டிக்கு 2 ஓவர் கொடுக்காதது. அங்கதான் மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் இட் ப்ரூவ் டு பி தி மாசிவ் டிஃபரன்ஸ். அந்த 4 ஓவர் கொடுத்திருந்தாரு புனகேஷ் போட்டிக்குன்னா he could have maybe picked up the wicket of சஞ்சு. அண்ட் ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ரைட் ஹேண்ட் போடும்போது சஞ்சுவோட ஸ்ட்ரகிள் டிஃபென்ஸ் ஆடி இருக்கலாம், கொஞ்சம் பார்த்து ஆடி அப்படியே ரன் ரேட் ப்ரெஷர் வந்துருக்கும். அண்ட் ஷமார் ஜோசப் வந்து சொல்லிருக்கோம், நம்ம ஷமார் ஜோசப் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ஷமார் ஜோசப் வந்து ஸ்பீடா போட சஞ்சுக்கு அட்வான்டேஜ். லக்ஷ்மண் வந்து கரெக்டா சொன்னான், அப்படியே டக் பாயிண்ட்ல ஸ்லைஸ் பண்ணு, டக் 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 பேஸ் போட இந்தியன் பேட்ஸ்மேன் பர்டிகுலர்லி தே லவ் த மோஸ்ட். ஏன்னா ஐபிஎல் ஆடி இது பண்ணிருப்பாங்க. they would have been very well equipped. ஓவர் பேஸ்லாம் போட்டா இது பண்ணிக்கலாம் வேலைக்காக இதுல. சோ அது மாதிரி some captaincy errors and that too in the crucial match boosted the tournament. இல்ல ப்ராபபிலி மெல்போர்ன் அந்த மாதிரி பிச்சர்ஸ் எல்லாம் மேபி கூட ஹெல்ப். பயங்கர ஃபாஸ்ட் ஸ்விங்லாம் இட் would have been deadly. அதுக்கு பிட்சுக்கு ஏத்த மாதிரி போடலாம்ல, அது நீ எந்த கண்டிஷன்ல ஆடுறேன்றத பொறுத்து. ஆமா பர்த் அந்த மாதிரி பிச்சர்ஸ் பர்த்ல போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா லாஜிக். பர்த்ல போயிட்டு இப்படி போட்டுருந்தாலும் ஓகே ஃபைன். நீ இந்தியன் கண்ட்ரில வந்து இந்தியன் சப்கான்டினென்ட்ல பிடிச்சல வந்து ஓடி வந்து 140 250 அவன் சும்மா தோடுறான். நீ சொன்ன மாதிரி நீதான் சொன்னீங்க, அப்படியே டக் எஃபர்ட்லெஸ் கவர் டிரைவ். ஆனா ஒண்ணு, சஞ்சுவோட பேட்டிங் பாக்குறதுக்கு கண்ணுக்கு விருந்தா இருந்தது. இட் வாஸ் a delight and feast to the Indian fans. So hats off Sanju. Yes, Indian knock. So இது வந்து இந்தியன் ஃபேன்ஸ் will remember this for a long time. அது என்ன மறப்பாங்களான்னு சந்தேகம் தான். It is such a one of the greatest knock ever played. அது ஒரு virtual quarter final. So hats off to Sanju as Ram said and everyone said. நான் ஒரே பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நாக் வந்து இந்த வே இட் இஸ் வெரி கிரேட். இட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நாக்ஸ் எவர் இன் இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்டரி. நீங்க பாத்தீங்கன்னா எவர் இன் இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்டரி திஸ் நாக் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். ஏன்னா இந்த ரன் சேஸ்ல மறந்துடாதீங்க, விராட் கோலி கிடையாது. இந்த ரன் சேஸ்ல முக்கியமான பாயிண்ட் வந்து விராட் கோலி கிடையாது. அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டிருந்தாங்க, விராட் கோலி இருக்கும் போது டீம் ஹஸ் சேஸ்ட் 150 160 170 இது மூணுத்துலயுமே விராட் கோலி டாப் ஸ்கோரர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. விராட் கோலி வந்து இது ரிட்டையர் ஆனதுக்கு இந்த சேஸ் எல்லாம் எதுவுமே நடந்தது கிடையாது அப்படின்றது சவுத் ஆப்பிரிக்காவோட பார்த்தோம் நம்ம கொலாப்ஸ் ஆறத. சோ we missed கோலி a lot. சோ இந்த நாக் வந்து அந்த கன்சிடரிங் த சிச்சுவேஷன், கன்சிடரிங் த ஹை பிரஷர் நாக் அவுட் சிச்சுவேஷன் அகைன்ஸ்ட் அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி tough target 196. Let me put it this way, 196 is an extremely tough target, and considering that situation with no Kohli, Sanju, Tujo, great opposite. என்ன மாதிரி ஒரு காட்ஸ் கிஃப்ட் பாருங்க. அதாவது சவுத் ஆப்பிரிக்காவோட தோத்தது லக்கா போயிடுச்சு கடைசியில. ஏன்னா இல்லைன்னா சஞ்சு சாம்சன் உள்ளே வந்துருக்க மாட்டான். நீங்க உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதோட கண்டினியூ பிளேயிங் த சேம் லெவன். ஏன்னா எல்லாம் வின் பண்ணும்போது வைஸ் டாப் ஆஃப் த காம்பினேஷன் நினைச்சிருப்பாங்க. தோக்க வச்சு தே ஹேவ் டு ஃபோர்ஸ். அதுவும் பாருங்க ஆஃப் ஸ்பின்னர் தேவர் ஹேவிங் வீக்னஸ் கரெக்டா. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் சிஷாந்த் கீதும் சரி, அபிஷேக் சர்மா தேவர் கெட்டிங் அவுட் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு விக்கெட் போயிடும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ தேவர் ஃபோர்ஸ் டு பிரிங் ரைட் ஹேண்டர் உள்ள. அது சஞ்சு சாம்சன் தான் இருந்தான் ஸ்குவாட்ல. ஸோ கரெக்டா எல்லாமே சூப்பரா அவருக்கு அமைஞ்சது. ஸோ யூட்டிலைஸ் அ சான்ஸ் பிரில்லியன்ட்லி த்ரூ காட்ஸ் கிரேஸ். ஸோ இந்தியன் ஃபேன்ஸ் ஹோப் தட் இன்னும் நிறைய அவர் இந்த மாதிரி ஆடணும் ஃபியூச்சர்ல அப்படின்னு. ஸோ வித் தட் ஆன் அ ஹாப்பி நோட், நிறைய டிபேட்ஸ்லாம் நல்லா ஜாலியா இருந்தது. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆல் த வியூவர்ஸ் அஸ் வெல் அஸ் த கெஸ்ட்ஸ் ஹியர். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் இது வந்து சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து அந்த மேட்ச். ஸோ செமிஃபைனல்ஸ் வந்தாச்சு இப்போ. இட் இஸ் த group 1 Super 8s are over officially. So we look forward to semi-finals. Good luck to all the 4 teams competing. So நம்ம வந்து அதை பத்தி டீடைல்டா வருவோம் நெக்ஸ்ட் வீடியோல. So until then, thanks a lot and everyone take care. Thanks for watching நம்ம வீட்டு cricket and let's speak cricket the honest way. Thank you very much. Bye bye.